வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஓகே, தேதி சொல்லுங்க சார். 1/5/1984ங்களா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. டைம் சொல்லுங்க சார். 1:50 PM. என்ன ஊர் சார்? ராசிபுரம். சார் 1/5/1984 1:50 PM நீங்க கொடுத்த டைம். ஓகே. சோ விழாத கேள்வி பிறந்திருக்கிறங்க. 42 வயசாவது. திதி துதிய திதி. நட்சத்திரம் திருவோணம் 2ஆம் பாதம். ராசி மகர ராசி. லக்னம் மேஷ லக்னம். லக்ன அதிபதி செவ்வாய். ஓரை குரு ஓரை. ஸோ கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே போல நேர்மையா நியாயமா இருப்பங்க. நீங்க அதே போல மற்றவங்களை எதிர்பார்ப்பங்க. அப்படி எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு கோபம் வர செய்யும். சரி, ஓகே சார். இப்போ இப்போ போயிட்டு இருக்கிற உங்களுடைய தசா பத்தி பாத்தீங்கன்னா, ஸோ குரு திசை போயிட்டு இருக்கு சார். குரு திசை ரொம்ப ஒரு வழி வேதனை. ஸோ லைஃப்ல இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி. ஏன்னா குரு அப்படிங்கிறது படாத பாடுபடுத்துறாரு. 8ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் ஒரு பயங்கர வழிவேதனை கொடுத்துருந்தாரு. விபத்து வழிவேதனை முடக்கம். எது செஞ்சாலும் ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ளம் வருது. அந்த அமைப்பு அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலா அதுல இருந்து தப்பிச்சு இப்ப புத்தி அப்படிங்கிறது சுக்கர புத்தி ஓரளவு பரவாயில்ல. அதாவது 2023 இருந்து 2026 4ஆவது மாசம் வரைக்கும் சுக்கர புத்தி அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. இந்த சுக்கர புத்தியில அந்தரம் புதன் அந்தரம் மீண்டும் படாத பாடு. 2025 9ஆம் மாசத்திலிருந்து 2026 பிப்ரவரி மாசம் வரைக்கும் இந்த புதன் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. இந்த புதன் அப்படிங்கிறது அடுத்த மாசம் மாறுறாரு. மாறி அடுத்தது கேது அப்படிங்கிறது வராரு. அதே போல 2026 4ஆவது மாசம் சுக்கிரன் அப்படிங்கிறது மாறுறாரு. சுக்கிரன் அப்படிங்கிறது மாறி சூரியன் அப்படிங்கிறது வராரு. சூரியன் அப்படிங்கிறது வரும்போது நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வலிவேதனை அப்படிங்கிறது இருக்கோ அந்த அளவுக்கு 4 மடங்கு ஒரு லாபத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு மன நிம்மதியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அதனால வாழ்க்கையில் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்களோ அதே அளவுக்கு லாபத்தை அனுபவிக்கிறதுக்கு, சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. இன்னும் ஒரு 3 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதன் பிறகு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல அமைப்புல அப்படிங்கிறது இருக்கு சார். ஸோ ஆக்சுவலா உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு வரல. குலதெய்வம் ஃபால்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அவன் சார்ந்த புறம் சார்ந்த விஷயத்துல அப்படி இருக்கிறதுனால ஒரு சின்னதா ஒரு பரிகாரம்